எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த மரியாள் இந்த வாழ்த்துல கேட்ட போது எப்படிப்பட்டதோன்னு சிந்தித்தா, தூதன் மீண்டும் சொல்றான், நீ பயப்படாத, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய். இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ, நான் தகுதியே இல்லையே, நான் தகுதியே இல்லையே, என் ஜீவியம் தேவனுக்கு முன்பாக ஒரு திறக்கப்பட்ட புஸ்தகம் போல இருக்கிறது. என் பாவத்தை தேவன் அறிவார், என்னுடைய துர்க்குணத்தை அறிவார், என்னுடைய ஜப குறைவை அறிவார், நான் தேவனை வைராக்கியமா பின்பற்றாததை என் தேவன் அறிவார், ஆத்தல ஒரு கால் சேத்தல ஒரு கால் என்று ஜீவிக்கிற ஜீவியத்தை என் தேவன் அறிவார். எனக்கா இந்த கிருபை? என்னிடம் பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெற்ற ஜனமே என்று சொல்லி. என்ன பார்த்த கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்றாரு. நீ ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்றாரு. ஒரு சந்தேகம் வந்துட்டு ஒண்ணு சொல்லு, உன் தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் உண்மையில வச்சிருக்க கிருபை என்ற அளவுகோலை வைத்த தேவன் சொல்றாரு. இன்றைக்கு நீ ஒன்னே ஒண்ணு செய்ய, மனம் திரும்பி இந்த கிருபைய நீ போக்கெடுத்து விடாதபடிக்கு உன்னை தாழ்த்தி உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயானால் உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ரகபோத்த தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறாய், நீ தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறாய். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.